ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றினா ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க, ஒரு 1 night ரிவ்யூ மாரி கொடுப்பாங்க. சமீபத்தில் கூட அனிருத் அவர்கள் அவர் இசையமைக்கக்கூடிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தினாக்கா அந்த படத்தை பற்றினா 1 night ரிவ்யூ பார்த்தினாக்கா ஒரு எமோஜிஸ்லாம் போட்டு பயங்கரமாக ஃபயர்லாம் விட்டு அந்த படத்தை பற்றினா ஹைப் பயங்கரமாக ஏற்றுவார். இது இல்லாமல் நிறைய பிரபலங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தினாக்கா உமேர் சந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவர் வந்து அந்த சென்சார் போர்டில் இருக்கிறதாக அவர் வந்து அவரே கிளைம் பண்ணியிருந்தாரு. அது உண்மையா இல்லையான்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் எப்போதுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் இப்படி தான், இந்த படம் வந்து படத்தோட ரிலீஸுக்கு முதல் நாளே வந்து அவரோட ரிவ்யூஸ் ஒன்று போட்டவர் இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி சென்சார் போர்டில் அந்த படம் வந்து பார்த்துட்டாங்க, அவங்க என்ன கருத்து சொன்னாங்கன்றதை போடுவார். அதே மாதிரி டீசர் ட்ரெய்லர்லாம் வச்சுனாக்கா அங்கே சென்சார் போர்டில் இருந்தால் அங்கே அப்ரூவல் வாங்கும்போது அவர் வந்து அதோட ரிவ்யூஸ்லாம் போட்டுப்பார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கூலி படத்தோடைய டீசர் வந்து அவர் வந்து பார்த்துட்டதாகவும் அது வந்து ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபயர் விட்டுருக்காரு. இது உண்மையா பொய்யா இல்லை ஜஸ்ட் வந்து அவர் வந்து வார் செகண்ட் பார்ட்டோடைய அந்த டீசர் வந்தது இல்லையா நேற்றுக்கு, அதை வெறுப்பேற்றத்துக்காக சொல்கிறாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா 2 படமும் கிளாஷ் ஆக போகுது ஆகஸ்ட் 14 அன்னைக்கு. ஸோ அவரோட இந்த ட்வீட் பார்த்தினாக்கா இப்போ ரொம்ப வைரலாக போயின்னு இருக்கு. ஆனால் அவர் சொன்னது 50% தான் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில இடத்துல 50% அவர் சொல்கிறது வந்து உண்மையாக இருக்குது, பாதி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது போய் தான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய அந்த பிரபலங்களை அந்த படத்து சம்பந்தமான நபர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கூலி டீசர் இன்னும் ரெடி ஆகலை. ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் வந்து ஜஸ்ட் வந்து வார் செகண்ட் பார்ட்டோடைய அந்த டீசர் வந்து வெறுப்பேற்றத்துக்காக அந்த டீம் வந்து கொஞ்சம் நையாண்டி பண்ணுறதுக்காக தான் அவர் இப்படி போட்டிருக்காரோ அப்படின்னு சொல்றது. ஏன்னா டீசர் இன்னைக்கு இன்னும் ரெடி ஆகலை அப்படின்ற மாதிரி தான் லேட்டஸ்டான அப்டேட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவர் ஏன் வந்து அப்படி சொன்னாருன்னு தெரில. ஒரு பக்கம் பார்க்கும்போது இதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை 2 படங்களுக்கு மேலே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எந்த அளவுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு போட்டியாக மாறி இருக்குன்றது நமக்கு இது கண்கூடாக தெரியுது. அடுத்தது ரஜினி சாரோடைய அடுத்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசினோம். ஸோ இதில் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு தான் ரஜினி சார் அடுத்த படம் பண்ண போகிறாரு, ஒரு தெலுங்கு ஃபிலிம் மேக்கர் விவேக்ன்றவருக்கு தான் இந்த படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி லைக்கா ஒரு பக்கம், சன் பிக்சர்ஸ் ஒரு பக்கம், வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் அவங்க ஒரு பக்கம்னு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அடிபட்டுங்கிறது இந்த புஷ்பா செகண்ட் பார்ட் அந்த ஜிபிஓ அந்த படங்களோட ப்ரொடியூசர் கிட்ட தான் அவர் பண்ண போகிறார் படம் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் வந்து எனக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரொடியூசர்ஸே வந்து அதாவது டேரக்டர்ஸாக ஒரு 4-5 பேர் கையில் வச்சிருப்பாங்க, ஆனால் தலைவர் மட்டும் தான் ப்ரொடியூசர்ஸே ஒரு 4-5 பேர் லைனப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஜினி சார் யார் கூட படம் பண்ண போறாருன்றது இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நீங்கள் யார் கூட பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.